வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ. இந்த சேனலில் டேட்டா சயின்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பைத்தன் சீரிஸ் எடுப்போம். இந்த பைத்தன் சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் பைத்தன் பற்றி இருக்கும். அது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேரியபிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வேரியபிள்ஸ் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் கோலாப் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணோடனே ஃபஸ்ட் லிங்க் வரும், வெல்கம் டு கூகுள் கொலாபரேட்டரி. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சைன்இன் கேட்கும். உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். இந்த பாக்ஸில் உங்கள் பைத்தான் கூட ரைட் பண்ணிக்கலாம். சிம்பிள், அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து எந்த நீங்கள் பைத்தான் ஃபைலோ எந்த ஒரு பைத்தான் லைப்ரரியோ இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. பேசிக்ஸ்க்கு இது போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வேரியபிள்ஸ்னால் என்ன ப்ரோ, சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னா, வேரியபிள்ஸ் வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுது. ஓகேவா? டேட்டானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சிம்பிளாக பார்ப்போம். ஓகேவா? ஒரு வெஜிடபிள் ஸ்டோர் போகிறீங்க அப்படின்னா அங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸில் வந்து டொமேட்டோ இருக்குது, இந்த பாக்ஸில் வந்து குக்கும்பர் இருக்குது, இந்த பாக்ஸில் வந்து கேரட் இருக்குது. ஓகேவா? சாரி, பீட்ரூட் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க. ஏன் பிரித்து வச்சுருக்காங்க? இப்போ பிரித்து வச்சாதான் நம்மளால் ஈஸியாக ஃபிட்ச் பண்ண முடியும். ஈஸியாக இது பொட்டேட்டோன்னு ஃபைண்ட் பண்ண முடியும். ஈஸியாக இது வந்து பீட்ரூட், இது வந்து கேரட், இது குக்கும்பர் அப்படின்னு பிரித்து எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸ்ன்றது வேரியபிள், இந்த வெஜிடபிள்ஸ்ன்றது டேட்டா. ஓகேவா? இந்த பாக்ஸ் வந்து இந்த வெஜிடபிள் ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுது இல்லை, அதே மாதிரி தான் இந்த வேரியபிள்ஸும் டேட்டாவை ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுது. இங்கே வந்து எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, பாக்ஸ்ன்றது வேரியபிள் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ்ன்றது டேட்டாவை எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இங்கே எப்படி பாக்ஸ் வெஜிடபிள் ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் வேரியபிள்ஸும் டேட்டாவை ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுது. சிம்பிள், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டேட்டா டைப்ஸ்னால் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? டேட்டா டைப்ஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கே வருவோம். இப்போ நீங்கள் வெஜிடபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி, என்ன வெஜிடபிள்? நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது, நிறைய வெஜிடபிள் டைப்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து என்ன வெஜிடபிள்? டொமேட்டோ. இது வந்து என்னது? குக்கும்பர். இது வந்து என்னது? பீட்ரூட். இந்த மாதிரி ஒரு வெஜிடபிளுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஓகேவா? பிரித்து வச்சுருப்பாங்க. வெஜிடபிள் டைப்ஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் காமனாக டேட்டாஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? அந்த டேட்டாஸ்ன்னு வரும்போது ஒரு டேட்டாவுக்கும் ஒரு பேர் இருக்குது. ஓகேவா? ஒரு செட் ஆஃப் டேட்டாஸுக்கு ஒரு பேர், இன்னொரு செட் ஆஃப் டேட்டாஸுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் சிம்பிள். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து டெக்ஸ்ட் டேட்டா டைப், நியூமரிக் டேட்டா டைப். இங்கே எப்படி டொமேட்டோ குக்கும்பர் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் டெக்ஸ்ட்டு நியூமரிக்கு. டெக்ஸ்ட் டைப்பு, நியூமரிக் டைப்பு, இந்த 2 டைப் தான் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய டைப்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் டைப்பு, நியூமரிக் டைப்ஸு, சீக்வன்ஸ் டைப்பு, மேப்பிங் டைப்பு, செட் டைப்பு, பூலியன் டைப்பு. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, 2 டைப் தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். ஓகேவா? டெக்ஸ்ட் டைப்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்ஸ்ட் டைப்னா ஸ்ட்ரிங்கு அப்படின்றது தான் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்குனா என்ன அப்படின்னா கண்டெய்ன்ஸ் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன்றது ஒரு கேரக்டரு, பின்றது ஒரு கேரக்டர், ரெண்டும் கண்டெயின் பண்ணுறது ஸ்ட்ரிங்கு, அவ்வளோதான். சிம்பிள். இப்போ ரஞ்சித்ன்ற ஒரு நேம் இருக்குது அப்படின்னா அதில் RANJITH. ஓகேவா? அந்த 7 லெட்டர்ஸையும் கண்டெயின் பண்ணி இருக்கா, இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கு, அவ்வளோதான். சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நியூமரிக் டைப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த நியூமரிக்ஸ்லேயே வந்து காமனாக எல்லா நம்பர்ஸும் நியூமரிக்னு சொல்லுவோம். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த நியூமரிக்ஸ்லேயே டைப்ஸ் இருக்குது. இன்ட்டு டைப் இருக்குது, ஃப்ளோட் டைப் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் டைப் இருக்குது. இப்போ இன்ட்டுனா வந்து ஹோல் நம்பர்ஸ்லாம் சொல்லுவோம். இப்போ 20, 10, 30 இதெல்லாம் வந்து ஹோல் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஃப்ளோட்னா வந்து டெசிமல் நம்பர்ஸு. இப்போ என்னென்ன டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னா
10.5 3.5 4.5 இதில் வந்து ஃப்ளோட்டு. காம்ப்ளெக்ஸ்ன்றது 1.5 3.5. ஓகே, நான் தியரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த தியரியாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? இப்போ ஏ அப்படின்னு டைப் பண்ணோம்னா இதுதான் வேரியபிள் நேம். ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா இந்த 10ன்ற ஒரு நியூமரிக் டைப் வந்து நியூமரிக் டைப்புன்றது ஏல போய் ஸ்டோர் ஆகிடும். 10 போயிட்டு ஏல ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ எப்படி டொமேட்டோ போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஸ்டோர் ஆச்சோ அதே மாதிரி 10ன்றது ஏல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம பைத்தான்கிட்டே கேட்போம் என்ன டைப்பு அப்படின்ட்டு. அப்படின்னும்போது இப்போ நீங்கள் டைப் பண்ணுற ஃபங்க்ஷனை டைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த 10ன்ற ஒரு நியூமரிக் டைப்பை இன்சர்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்படி பண்ணும்போது அது என்ன டைப்புன்னு பைத்தானே சொல்லிடும். ஓகேவா? பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ 10ன்றது இன்டீஜர் டைப். ஓகேவா? நம்ம பைத்தானும் அதுதான் வரப்போகுது, அதுதான் சொல்ல போகுது, இன்ட் டைப்பு. ஓகேவா? இதே வந்து நீங்கள் 10.5 அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ளோட்டு. ஓகேவா? இது வந்து ஃப்ளோட்டு. அதே வந்து 1 + 5J இது வந்து காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ்னு ரிட்டன் ஆகிடும். இதெல்லாம் வந்து என்ன டைப்ஸு, இதில் வந்து எந்த டேட்டா டைப் கேட்டகரியில் வரும் அப்படின்னா நியூமரிக் அப்படின்னு வரும். நியூமரிக் அப்படின்ற டைப்பில் வரும். இந்த ஹேஷ்டாக் சிம்பிள் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹேஷ்டாக் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரைட் பண்ணாலுமே பைத்தான் அதை கன்சிடரே பண்ணாது. ஓகேவா? அதுக்கு அது எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது தான் அதாவது ரன் பண்ணும். ஓகேவா? ஹேஷ்டாக் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டைப் பண்ணாலுமே அது பைத்தான் வந்து ரன் பண்ணாது. ஓகேவா? இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்டீஜர் டைப் பார்த்துட்டோம், ஃப்ளோட் பார்த்துட்டோம், காம்ப்ளெக்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டைப் பார்ப்போம். டெக்ஸ்ட் டைப் பார்ப்போமா? டெக்ஸ்ட் டைப் பார்க்கும்போது பி என்ற வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பின்ற வேரியபிள்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி அந்த டொமேட்டோ எடுத்து பாக்ஸில் போட்டோம்ல அதே மாதிரி தான் இந்த பின்றது பாக்ஸாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிங்குன்றதை ஒரு வெஜிடபிளாக வச்சுக்கோங்க. அங்கே எப்படி அந்த வெஜிடபிள் பாக்ஸ்க்குள்ளே வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அந்த பின்ற ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்ட்ரிங்குன்ற ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. ஓகேவா? இங்கே ரஞ்சித் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது போய் பியில் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேவா? நீ எந்த இடத்துல போயிட்டு இந்த பின்ற வேரியபிளை கால் பண்ணால் அந்த பியில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அது ரிட்டன் ஆகும். ஓகேவா? இப்போ இது என்ன டைப்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? டைப் அப்படின்றது எப்படி பார்ப்போம்? டைப் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்ப்போமா? டைப் அப்படின்னு பண்ணிவிட்டு டைப் என்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ரஞ்சித் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பிரிண்ட் விச் டைப் இட் இஸ். ஓகே, பி அப்படின்னு பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸுங்க பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கோம். ஏக்குள்ளே இந்த காம்ப்ளெக்ஸ்ன்ற டேட்டா டைப் வந்து இருக்குது, அதனால் காம்ப்ளெக்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகுது. இங்கே பின்ற டைப்புக்குள்ளே இந்த ஸ்ட்ரிங்குன்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. பிரிண்ட்டு பீன் பண்ணும்போது என்ன ஸ்ட்ரிங் அது வந்து ஸ்ட்ரிங்கு அப்படின்னு ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? இதுதான் சிம்பிள். ஓகேங்களா? இதுதான் இந்த வேரியபிள்ஸ்னால் என்ன, டேட்டாஸ்னால் என்ன அப்படின்ட்டு தெளிவாக பார்த்துட்டோம். ரெண்டு டேட்டா டைப் மட்டும் தான் பார்த்துருக்கோம். டெக்ஸ்ட் டைப்பும் நியூமரிக் டேட்டா டைப்பும் பார்த்துருக்கோம். நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோவுக்கு தட்ஸ் எனஃப். ஓகே, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் ரீகால் பண்ணுறேன். இப்போ இந்த வெஜிடபிள் ஸ்டோரில் எப்படி அந்த பாக்ஸில் வெஜிடபிளாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பைத்தான்லேயும் இந்த வேரியபிள்ஸில் இந்த டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த வெஜிடபிள்ஸில் எப்படி வெஜிடபிள் டைப்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான்
டேட்டாஸ்னு டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஏன் அந்த டேட்டா டைப்ஸ்னு பிரித்து வைக்கிறாங்க அப்படின்னா, உங்கள் வெஜிடபிள்ஸில் காமனாக வெஜிடபிள்ஸ் சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன வெஜிடபிள்னே புரியாது. ஓகேவா? அதனால தான் இந்த டைப்பு அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து டொமேட்டோ, பொட்டேட்டோ, பிரிஞ்சால் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு, ஃபெச் பண்ணுறதுக்கு, ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் வெஜிடபிள்ஸ் பிரித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் டேட்டாஸையும் வந்து காமனாக டேட்டாஸ்ன்னு சொல்லும்போது அதை நம்ம ஃபெச் பண்ண முடியாது. டிஃப்ரெண்ட்டாக பிரித்து வச்சா தான் இந்த செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து இந்த டேட்டா டைப்ஸில் இருக்குது, இந்த செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து இந்த டேட்டா டைப்ஸில் இருக்குது அப்படின்னும் போது ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும், ஃபெச் பண்ண முடியும். ஒரு சில டேட்டா டைப்ஸ்லாம் போயிட்டு இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகும், இன்னொரு டேட்டா டைப்ஸ்லாம் சேர்ந்து இன்னொரு வேரியபிள் ஸ்டோர் ஆகும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியபிள் ஸ்டோர் ஆகும்போது நம்ம ஃபெச் பண்ணும்போது நம்ம ஈஸியாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமிங்கில் நிறைய இடத்துல வேரியபிள்ஸ் கால் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த இடத்துல தனித்தனியாக அந்த டேட்டா டைப்ஸ் இந்த வேரியபிள் இருக்குது, இந்த டேட்டா டைப்ஸ் இந்த வேரியபிள் இருக்குன்னும் போது தனித்தனியாக வேரியபிள்ஸ் கால் பண்ணும்போது அந்த டேட்டா டைப் கால் ஆகும். ஓகேவா? சிம்பிள். நம்ம இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஒரு கோடிங் பார்ப்போம். பேசிக்ஸ்லேருந்து போவோம். பேசிக்ஸ்லேருந்து கோடிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். ஸோ இந்த வீடியோக்கு திஸ் இஸ் எனஃப். அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸ் பார்ப்போம். அப்புறமா செட்டு, லிஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் கூட கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோஸ் இஸ் எனஃப். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.